வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 13வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 27ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வியாழன்கிழமையை அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய கிரகம் குரு கிரகம். ஆமாம் நண்பர்களே, குரு கிரகத்தினுடைய அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் தட்சிணாமூர்த்தி தெய்வத்திடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதாவது குரு கிரகத்தின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி தெய்வம். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நாம் அனைவரும் வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்பராசி, காற்று ராசி, சனியின் வீடான ராசி. இந்த ராசியில் சந்திரன் இன்றைய தினம் பயணம் செய்கிறார். அதாவது இன்று காலை 11:36 வரை ராகுவுடைய சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு குருவுடைய புரட்டாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தனது பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 6வது திதியான சஷ்டி திதி இன்று இரவு 8:50 வரையும், அதற்கு அடுத்து 7ஆம் திதியான சப்தமி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது, எந்த வகையில் நம்மை வழிநடத்தப் போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவசியமாகவும் இருக்கும். உங்களது ஆர்வத்தையும் இந்த அவசியத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியது தான் ஜோதிடம். உங்களது பிறந்த நேரத்தை வைத்து உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த வகையான நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் ஒவ்வொருவருக்கும் தனது தசை, தனது புத்தி எந்த வகையில் செயல்பட இருக்கிறது, எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் பாதையில் அதன் வழியில் நாம் செல்லக்கூடிய பயணம் நம் வாழ்க்கையின் இனிமையான பயணமாக இருக்கும். அதனால் உங்களது ஜாதகங்களை அடிக்கடி பார்த்து உங்களது எதிர்காலத்தை தெரிந்து கொண்டு இனிமையாக கடந்து செல்லுங்கள் இந்த வாழ்க்கையை. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரை நடைமுறையில் இருக்கும். இந்த நேரங்களை நாம் குறித்து கொண்டு தெரிந்து கொண்டு எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல் செய்ய வேண்டும் என்பதை சிறப்பாக செய்து இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 4ஆம் வீடாகிய நீர் ராசியான சந்திரன் வீடாகிய கடக ராசி. கடக ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் இன்றைய தினத்தினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். கும்பராசியில் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்களாக அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பொதுவாக கணித்து சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் இந்த ராசி பலனை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான சனியின் வீடான கும்ப ராசியில் லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். இந்த லாபஸ்தானத்தின் பயணம் என்பது உங்களது மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அன்பர்களே, மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலுமே அதை சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பாகவும், உங்களை தேடி உயர் பதவிகள் ஓடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் லாபஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான்
உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் உருவாக்கி தருவார். உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்கள் வீட்டின் அதிபதி. உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய பயணம் தொழில் மற்றும் வியாபார விஷயத்தில் நீங்கள் வியக்கத்தக்க அளவிற்கு நல்ல லாபத்தை அடைவது என்பது இன்றைய தினம் அமைய இருக்கிறது. மேலும் உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்வது இது போன்ற உயர்ந்த எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக செவ்வாயின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் இவர்கள் உடனான உறவுகளுக்கு சிறப்பான நற்பலன்களை தந்து இனிமையான நாளாக உங்களை நல்ல நாளாக கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான சனியின் வீடான கும்ப ராசி தொழில் ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களை தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் அமைத்து தர இருக்கிறார். படிப்பு கல்வி என்ற வகையில் தொழில் ஸ்தானத்தின் செயல்பாடு என பார்க்கும் பொழுது தொழிற்கல்வி பயின்று வரக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாள் நல்ல நாள். அதே மாதிரி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய போட்டி தேர்வுகளில் பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் வென்று வரக்கூடிய நாள் நல்ல நாள் இந்த நாள். குடும்பஸ்தானம் நட்பு வீடாகிய காற்று ராசியான மிதுன ராசி. இந்த வீட்டில் உங்களை ஆளுமை செய்து இயக்கக்கூடிய சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம், அதாவது குடும்பஸ்தானத்தின் பயணம், ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பயணம். ஆமாம் அன்பர்களே, நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் சுக்கிரன் செயல்பட இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது சுற்றுலா தொடர்பான வெளியூர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தந்து அதன் மூலம் மகிழ்ச்சியும் உல்லாசத்தையும் தந்து இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது இன்றைய தினம். மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் உங்கள் வீட்டிலிருந்து கும்ப ராசியில் காற்று ராசியான சனியின் வீட்டில் செல்லக்கூடிய பயணம் சுபஸ்தான பயணமாக இருந்து உங்கள் வீட்டிலிருந்து 1, 5, 9 வீடுகள் சுபஸ்தானம். இந்த சுபஸ்தான பயணங்கள் உங்களுக்கு சுப விளைவுகளையே கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். அன்பர்களே, 9ஆம் இடம் என்பது உயர்கல்வியை கொடுக்கக்கூடியது. அதன் வகையில் நீங்கள் பெற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைந்து அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களை இயக்கி உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் புதன் கிரகம் உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். அன்பர்களே, உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களையுமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வகையில் புதனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமையப் போகிறது. அன்பர்களே, 9ஆம் இடத்தின் பயணம் உங்களது தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேம்பாடுகளை கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது உங்கள் வீட்டின் அதிபதி சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தை வைத்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய காற்று ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு மனது ரீதியான தொல்லைகளையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொருளாதாரம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையில் 8ஆம் இடம் என்பது பொருளாதாரத்திற்கும் பணவரவுக்கும் வேலை தொழிலுக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய வீடு. அதே சமயம் மனதை சார்ந்த செயல்பாடுகளுக்கு அன்பு பாசம் காதல் நேசம் இது போன்ற செயல்பாடுகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் 5ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது காதல் தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கும். 2ஆம் இடம் என்பது 8வது வீட்டோடு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது கண் காது மூக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இது மாதிரி அகம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்பார்க்கலாம் 8ஆம் வீட்டின் பலனாக.
அன்பர்களே, 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத வகையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த செயல் நடக்கும் என்று. அந்த செயல் நடந்துவிடும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் அந்த செயல் நடக்கும் என்று, அது நடக்காமலே போய்விடும். இது மாதிரியான எதிர்மாறான செயல்பாடுகளை, சம்பவங்களை கொடுக்கக்கூடிய வீடு தான் 8ஆம் இடம். இன்றைய தினத்துடைய உங்களது வருமானம் எந்த வகையில் வரும் என நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது, நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசியமான நடவடிக்கை காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய சுய முயற்சியின் காரணமாகவும் பண வரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அல்லது எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை மிகவும் கவனத்தோடு, ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக கவனமோடு செய்ய வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. சந்திரன் செல்லக்கூடிய பயணம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என அழைக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரின் அன்பு, பாசம், காதல் இவை அனைத்தும் ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக அமைத்து தருவார் சந்திரன். கூட்டாக வியாபாரம், தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக உங்களது தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பை இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு வழங்க இருக்கிறது. கும்ப ராசி என்பது வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்கள் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு. அதன் ரீதியாக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்து பணிபுரிய விரும்பக்கூடிய அன்பர்களே, உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய தினம் இனிதாக நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. காற்று ராசியான மிதுனம் ராசி, உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் சூரியன் பயணம் செய்கிறார். வேலை பணி ரீதியாக உங்களது உயர் அதிகாரிகளிடம் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையக்கூடிய வழியில், உத்தியோக ரீதியாக உங்களது மன கவலைகள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் சூரியன் உங்களுக்கு லாபகரமான செயல்பாடுகளை லாபஸ்தானத்திலிருந்து செய்து மன நிம்மதியுடன் உங்களை செயல்பட வைக்க இருக்கிறார். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. 6ஆம் இடம் என சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம், உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி ஸ்தானம் காற்று ராசியான கும்பராசி, சனியின் வீடு. இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இவரது பயணம் உங்களுக்கு வெற்றிகள் பலவற்றை கொடுக்கக்கூடிய பயணம். நண்பர்களே, குடும்பம் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் இன்றைய தினம் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாக, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக சந்திரன் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். பிரச்சனைகள் தீர்ந்தாலே அது ஒரு வகையில் வெற்றிதான். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒரு குடும்பத்தில் ஒரு மகனுக்கோ ஒரு மகளுக்கோ திருமணம் செய்ய வேண்டுமென்றால், குறிப்பாக சுபகாரியங்கள் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு நல்ல நேரம் நமக்கு வர வேண்டும். அது மாதிரி நல்ல நேரங்கள் இல்லாத காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கடலில் கரைக்கப்பட்ட பெருங்காயம் போல் வாசனை எதுவுமே இல்லாமல் நமது பலன்கள் அனைத்தும் வீணாகி விரயமாகிவிடும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் இதுவரை சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் தடைகள் இருந்து வந்தால், அவ்வாறான தடைகள் அனைத்தும் அடுத்து வரப்போகின்ற நாட்களில் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி உங்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். உங்களை இயக்கி உங்களை வழிநடத்தக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி புதன் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். இருவரும் இணைந்து உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகளையும் பொறாமைகளையும் அலைச்சல்களையும் டென்ஷன்களையும் விலக்கி அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய தினத்தை சிறப்பாக அமைத்து தர இருக்கிறார்கள். அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, உங்களது பரம்பரை சொத்துக்களான அப்பா மற்றும் தாத்தா இவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலும்
ஈடுபாடுகளிலும் சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இனிமையாக உங்களை கடந்து செல்லும். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. சந்திரன் 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்தில் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். இது சனியின் வீடான காற்று ராசி. பொதுவாக 5வது வீடு என சொல்லும் பொழுது அன்பையும் பாசத்தையும் காதல் உடனான மென்மையான உணர்வுகளை தூண்டி நம்மளை இயக்கக்கூடியது. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்து வளர்ந்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அவர்களுக்கு காதல் உடனான மேன்மையான உணர்வுகளை தூண்டி காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக அமைவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக ஒரு மனிதன் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் அவனுக்கு 5ஆம் இடம் என்பது நடைமுறையில் தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக நடைமுறையில் இருக்க வேண்டும். அல்லது கோச்சார ரீதியாக ஏதாவது ஒரு கிரகம் 5ஆம் இடத்தில் செல்ல வேண்டும். இதன் ரீதியாக 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டு காரணமாக கஷ்டப்பட்டு வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 5ஆம் இடம் என்பது ஆரோக்கிய குறைபாட்டை நிவர்த்தி செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். நட்பு வீடாகிய மிதுன ராசியில் சுபஸ்தானத்தில் உங்களை இயக்கக்கூடிய சுக்கிரன் பயணம் செய்கிறார். இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை பிளான் பண்ணி செய்யக்கூடிய வகையில் சுக்கிரனின் செயல்பாடுகள் மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு அமைய இருக்கிறது. விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. சந்திரன் இன்றைய தினம் மாதுருஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான சனியின் வீடான கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். இந்த உலகத்தில் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லவே இல்லை. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தாய் வீடாக இருக்கக்கூடிய கும்ப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம். குறிப்பாக வீடு மனை யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாக இருக்கும். கல்வி என்ற வகையில் ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய வீடுதான் கும்பராசி. சிறுவர் சிறுமியர்களுக்கு இளம் பிள்ளைகளுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய ஆரம்ப கல்வியில் ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் சிறப்பாக கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் துறை சார்ந்து சிவில் துறை சார்ந்து படித்து படிப்பு படித்து வேலை தேடி வரக்கூடிய இளம் பட்டதாரிகளுக்கு வேலை தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சிறப்பான யோகமும் நற்பலனும் கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். 6ஆம் இடம் என்பது மேசராசி, உங்கள் வீட்டின் அதிபதியின் ஆட்சி வீடு, உங்கள் வீட்டின் அதிபதியின் மற்றொரு ஆதிபத்திய வீடு. வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய இந்த வீட்டில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடத்தின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழில் செய்து வரக்கூடிய முதலாளிகளுக்கு உங்களிடம் வேலை செய்து வரக்கூடிய வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதற்கு செவ்வாயின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. சகோதரஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் வீடான கும்பராசி. கும்பராசியில் சந்திரன் இன்றைய தினம் இனிமையாக பயணம் செய்து வருகிறார். 3ஆம் இடத்தின் சிறப்பான பயணம் என்பது டூரிஸ்ட் தொடர்பான வாகன தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான வருமானத்தையும் அதன் வழியில் வசதிகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்பாக அமையப் போகிறது. 3ஆம் இடம் என்பது பயணத்தை குறிக்கக்கூடியது. அதனால் பயணம் தொடர்பான சுற்றுலா தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பை கொடுக்க இருக்கிறது இன்றைய தினம். வெற்றி ஸ்தானத்தில் பூமி ராசியாக ரிஷப ராசியில் குருவின் பயணம், உங்களை இயக்கக்கூடிய அதிபதியின் பயணம். தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் அனைத்தையுமே விலக்கி தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, அதிக அளவு வாடிக்கையாளர்கள் வருகை இல்லாமல்
லாபம் குறைந்தும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாமலும் மந்தமான நிலையாக இதுவரை இருந்து வந்த நிலைப்பாடுகள் முற்றிலுமே தகர்த்து எறியப்பட்டு நல்ல நிலை தொழில் சிறப்பான நிலை அடையக்கூடிய யோகத்தை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். குறுகிய பயணம் என சொல்லக்கூடிய வீடு கும்பராசி. வேலை பணி ரீதியாக தொழில் ரீதியாக இன்றைய தினம் அருகில் இருக்க ஊர்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பயணம் என்பது சிறப்பான நற்பலன்களை கொண்டு வந்து தந்து இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறது இன்றைய தினத்தை. மகரம் ராசி. மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. தனஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அடுத்தே இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசி. கும்பராசியில் செல்லக்கூடிய சந்திரன் பண வரவுகளை ஆளுமை செய்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் தானாக எந்த நேரத்தில் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அனுகூலங்களை கொண்டு வந்து தந்து உங்களது பொருளாதார நிலையை சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து வகையான வழிவகைகளையும் செய்யக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, சந்திரனும் சனியும் உங்கள் குடும்பஸ்தானத்தில் இணைந்து பயணம் செய்கிறார்கள். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன். 2ஆம் இடத்தில் அவர் செல்லக்கூடிய பயணம் உங்கள் குடும்பத்தில் இதுவரை சுபகாரியங்கள் தொடர்பாக இருந்து வந்த தடைகள் நீக்கப்பட்டு சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தருவதற்கான நல்ல மங்களகரமான நாளாக அமைத்து தர இருக்கிறார் சனி பகவான். அன்பர்களே, குடும்ப ராசியின் பயணம் என்பது உங்களது சுய தேவைகளையும் உங்களது குடும்ப தேவைகள் அனைத்தையுமே அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதன் மூலம் பூர்த்தியாகி இனிமையாக கடந்து செல்கிறது உங்களை இன்றைய தினம். கும்பம் ராசி. கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் நகர்வை வைத்துத்தான் முக்கியமாக தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. ஜென்மஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். 2 நட்சத்திரங்களில் காலை 11:36 வரை சதயத்திலும் அதற்கு பிறகு புரட்டாதியிலும் பயணம் செய்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற 11 ராசிக்கார அன்பர்களுக்கும் நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களது ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தந்து உங்களது பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய நல்ல நாள், சிறந்த நாள். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே பயணம் செய்து உங்களை இயக்க இருக்கிறார். அவர் தரக்கூடிய நற்பலன் என பார்க்கும் பொழுது உங்களது இன்றைய தினத்துடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கிறது. உங்கள் இதயத்தில் இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே இல்லாமல் சந்தோஷங்களை கொண்டாடக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார் சனி பகவான். உங்கள் வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கிரகங்களின் நன்மைகள் என பார்க்கும் பொழுது உங்களது நடைமுறையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நல்ல வகையில் 2 கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடு தந்து இனிமையாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. மீனம் ராசி. மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாடை தரக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசியான சனியின் வீடான காற்று ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் முதலீடுகள் செய்யவும் ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாடு செய்யவும் இந்த நாள் உங்களுக்கு அனுமதி அளித்து செயல்பட வைக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காரணத்தால் உடல் உபாதைகள் காரணமாக நோய் நொடிகளின் காரணமாக வைத்திய செலவு செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய நாளாக எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்தை. 3ஆம் இடமாகிய பூமி ராசியான ரிஷப ராசியில் உங்களை இயக்கக்கூடிய குரு பகவான் செல்லக்கூடிய பயணம். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கப் போகின்ற எந்த காரியமாக இருந்தாலுமே அதில் வெற்றி பெற்று, குறிப்பாக படிப்படியாக வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய நிலையை உருவாக்கி தர இருக்கிறார். பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். அகம் சார்ந்த தொழில் ரீதியாக இயல் இசை நாடகத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய கலைஞர்களுக்கு
புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து தர இருக்கிறது. இன்றைய தினம் குறிப்பாக இசைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெற்று உயர்வான நிலையை அடைய இருக்கிறார்கள். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.